ஃபைனலி அஜித் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அஜித் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டில் வந்து ஒரு பெரும் குழப்பம் வந்து இருந்தது. அஜித் அவர்களோட 2 திரைப்படங்களான விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி. ஸோ இந்த 2த்துக்குமே வந்து ஒரு பதில் கொடுக்குற மாதிரி வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்காக ரிலீஸ் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணி அஃபிஷியலாக ஒரு போஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோ வந்து அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க. அதாவது அஜித் அவர்களோட விடாமுயற்சியும் சரி, குட் பேட் அக்லியும் சரி, இந்த 2 திரைப்படம் எப்போ வெளியாகும்? ஏன்னா வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணாமல் தான் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. குட் பேட் அக்லி திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகிறது அப்படிங்கிற விஷயத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரோட சேர்த்து வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் வந்து அஜித் ரசிகர்கள் மத்தியில் கிரியேட் பண்ணியது. அதே ஒரு குழப்பமும் ஏற்படுத்தியது. ஏன்னா வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வரைக்குமே வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கிற குழப்பம். அது மட்டும் கிடையாமல் சோஷியல் மீடியாவில் ஒரு 2-3 வாரமாகவே பேசப்படும் ஒரு பொருளாக இருப்பது வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் தான். அதாவது வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது. ஸோ இந்த வருடம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தான் வந்து விடாமுயற்சியை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு லைக்கா நிறுவனம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு பல தகவல் வந்து வெளியாச்சு. ஏன்னா வந்து விடாமுயற்சி திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு, குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து மே மாதம் அஜித் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணால் அது வந்து கரெக்டாக இருக்கும். இது ஒரு ஃபெஸ்டிவல் சீசனாக இருக்கும். அதுக்கப்புறமா அஜித் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு வெளியிட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் வந்து சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்கமாக போய்கொண்டு இருந்தது. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் 2 நாளாக வந்து எக்கச்சக்கமான அப்டேட் வந்து அஜித் ரசிகர்களுக்கு கிடைத்து கொண்டு வருகிறது. ஸோ நேற்று தான் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து ஒரு 80% கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி வந்து அர்ஜுன் அவர்களை வந்து முடிவு ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. அதாவது அர்ஜுன் அவர்கள் நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ தான் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஒரு ஃபைட் சீக்வன்ஸை முடிச்சுட்டு டேரெக்டாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி வந்து டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிடும். டிசம்பர் மாதம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை பயங்கரமாக கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிசம்பர்னு சொன்ன உடனே நம்ம பசங்களாம் வந்து பயங்கரமாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிசம்பர் மாதம் தான் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணாங்க. அதில் தான் ஒரு தகவல் வந்து வெளியாச்சு. அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் விடுமுறையை முன்னிட்டு படத்தை வந்து ரிலீஸ் செஞ்சால் அடுத்த 10 நாட்கு ஒரு கம்ப்ளீட்டான லீவாக வந்து இருக்கும். அது வந்து ஒரு பயங்கரமான வசூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகிற விதமாக இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான ஒரு போஸ்டர் வந்து வெளியாகியிருக்கு. அதாவது வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இதுக்கு முன்பு வந்து அன்பானவன், அடங்காதவன், அசாதவன், த்ரிஷா எல்லாம், நயன்தாரா, மார்க் ஆண்டனி அந்த மாதிரி வந்து பயங்கரமான வெற்றி திரைப்படத்தை வந்து அவங்க வந்து இயக்கியிருந்தாங்க. ஸோ இப்போ அவர் தான் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தை இயக்குறாங்க. ஸோ அவரோட பிறந்தநாள் வந்து இன்றைக்கி வந்து பயங்கரமாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஸோ அவங்களோட பிறந்தநாளை வந்து விஷ் பண்ணுவதற்காக வந்து பட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்டர் வந்து பொங்கல் 2024 சம்பவம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுற விதமாக ஆதிக் ரவிச்சந்திரனும் வந்து ஒரு பயங்கரமான பாடல் வரிகளை வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்ம் குட் பேட் அக்லி திரைப்படம் 2025 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகிறது அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து முடிவு பண்ணி வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ இதில் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. விடாமுயற்சி திரைப்படத்தை நம்ம டிசம்பர் மாதம் பார்க்க போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படத்தை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் வந்து படக்குழு வந்து உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஸோ இந்த 2 அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி இந்த ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மன நிம்மதியை வந்து கொடுத்துருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? விடாமுயற்சி திரைப்படம் டிசம்பர் 25ஆம் தேதி வந்து அது தொடர்ந்து அடுத்த ஒரு 10 நாட்கள்லேயே வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் வந்தால் அது வந்து அஜித் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்குமா? இல்லை வந்து இல்லைப்பா அட்லீஸ்ட் ஒரு மாதமாக கேப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில். ஃபைனலி அஜித் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அஜித் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டில் வந்து ஒரு பெரும் குழப்பம் வந்து இருந்தது. அஜித் அவர்களோட 2 திரைப்படங்களான விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி. ஸோ இந்த 2த்துக்குமே வந்து ஒரு பதில் கொடுக்குற மாதிரி வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து விடாமுயற்சி அந்த குட் பேட் அக்லி திரைப்படத்துக்காக ரிலீஸ் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணி அஃபிஷியலாக ஒரு போஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோ வந்து அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க. அதாவது அஜித் அவர்களோட விடாமுயற்சியும் சரி, குட் பேட் அக்லியும் சரி, இந்த 2 திரைப்படம் எப்போ வெளியாகும்? ஏன்னா வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணாமல் தான் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட
ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. குட் பேட் அக்லி திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகிறது அப்படிங்கிற விஷயத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரோட சேர்த்து வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் வந்து அஜித் ரசிகர்கள் மத்தியில் கிரியேட் பண்ணியது. அதே ஒரு குழப்பமும் ஏற்படுத்தியது. ஏன்னா வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வரைக்குமே வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கிற குழப்பம். அது மட்டும் கிடையாமல் சோஷியல் மீடியாவில் ஒரு 2-3 வாரமாகவே பேசப்படும் ஒரு பொருளாக இருப்பது வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் தான். அதாவது வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது. ஸோ இந்த வருடம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தான் வந்து விடாமுயற்சியை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு லைக்கா நிறுவனம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு பல தகவல் வந்து வெளியாச்சு. ஏன்னா வந்து விடாமுயற்சி திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து மே மாதம் அஜித் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணால் அது வந்து கரெக்டாக இருக்கும். இது ஒரு ஃபெஸ்டிவல் சீசனாக இருக்கும். அதுக்கப்புறமா அஜித் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு வெளியிட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் வந்து சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்கமாக போய்கொண்டு இருந்தது. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் 2 நாளாக வந்து எக்கச்சக்கமான அப்டேட் வந்து அஜித் ரசிகர்களுக்கு கிடைத்து கொண்டு வருகிறது. ஸோ நேற்று தான் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து ஒரு 80% கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி வந்து அர்ஜுன் அவர்களை வந்து முடிவு ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. அதாவது அர்ஜுன் அவர்கள் நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ தான் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஒரு ஃபைட் சீக்வன்ஸை முடிச்சுட்டு டேரெக்டாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி வந்து டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிடும். டிசம்பர் மாதம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை பயங்கரமாக கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிசம்பர்னு சொன்ன உடனே நம்ம பசங்களாம் வந்து பயங்கரமாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிசம்பர் மாதம் தான் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணாங்க. அதில் தான் ஒரு தகவல் வந்து வெளியாச்சு. அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் விடுமுறையை முன்னிட்டு படத்தை வந்து ரிலீஸ் செஞ்சால் அடுத்த 10 நாட்கு ஒரு கம்ப்ளீட்டான லீவாக வந்து இருக்கும். அது வந்து ஒரு பயங்கரமான வசூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகிற விதமாக இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான ஒரு போஸ்டர் வந்து வெளியாகியிருக்கு. அதாவது வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இதுக்கு முன்பு வந்து அன்பானவன், அடங்காதவன், அசாதாரவன், த்ரிஷா எல்லாம், நயன்தாரா, மார்க் ஆண்டனி அந்த மாதிரி வந்து பயங்கரமான வெற்றி திரைப்படத்தை வந்து அவங்க வந்து இயக்கியிருந்தாங்க. ஸோ இப்போ அவர் தான் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தை இயக்குறாங்க. ஸோ அவரோட பிறந்தநாள் வந்து இன்றைக்கி வந்து பயங்கரமாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஸோ அவங்களோட பிறந்தநாளை வந்து விஷ் பண்ணுவதற்காக வந்து பட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்டர் வந்து பொங்கல் 2024 சம்பவம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுற விதமாக ஆதிக் ரவிச்சந்திரனும் வந்து ஒரு பயங்கரமான பாடல் வரிகளை வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்ம் குட் பேட் அக்லி திரைப்படம் 2025 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகிறது அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து முடிவு பண்ணி வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ இதில் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. விடாமுயற்சி திரைப்படத்தை நம்ம டிசம்பர் மாதம் பார்க்க போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படத்தை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லி மீண்டும் வந்து படக்குழு வந்து உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு 2 அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி இந்த ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மன நிம்மதியை வந்து கொடுத்துருக்கும் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? விடாமுயற்சி திரைப்படம் டிசம்பர் 25ஆம் தேதி வந்து அது தொடர்ந்து அடுத்த ஒரு 10 நாட்கள்லேயே வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் வந்தால் அது வந்து அஜித் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்குமா, இல்லை வந்து இல்லைப்பா அட்லீஸ்ட் ஒரு 1 மாதமாக கேப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில்